Hello friends, welcome to Ayin's Kitchen. இன்னைக்கு நம்மளோட Ayin's Kitchenல மரவள்ளி கிழங்கு அடை எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். வாங்க நாம கிச்சனுக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை இதுவரைக்கும் நீங்க Subscribe பண்ணல அப்படினா முதல்ல Subscribe பண்ணிடுங்க. அப்படி பெல் பட்டனையும் நீங்க பிரஸ் பண்ணிடுங்க. நான் அடைக்காக ஒரு 1/2 கிலோ கிட்ட மரவள்ளி கிழங்கு எடுத்துர்க்கீங்க. இப்போ இத நம்ம தோலை நல்லா சீவி எடுத்துடலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம தோல் எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டா எடுத்துட்டோம். இத நல்லா வாஷ் பண்ணிட்டு சின்ன சின்ன பீஸா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பீஸா நம்ம கட் பண்ணாதான் நமக்கு மிக்ஸில அரைப்படும்போது நமக்கு நல்லா அரைப்படும். அரிசி பருப்புலாம் நான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிட்டேங்க. 1 கப் பச்சரிசி, 1/2 கப் துவரம் பருப்பு, 1/4 கப் கடலை பருப்பு இத நல்லா கலஞ்சி ஊற வச்சதுக்கு அப்புறமா நம்ம அரைக்க போறப்ப 6 பட்டை மிளகாய், 1 பூண்டு, 1 டீஸ்பூன் அளவு கிட்ட சோம்பு எடுத்து இப்போ நம்ம நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்த்து அரைக்காதீங்க. கொஞ்சம் கெட்டியாவே நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அரிசி பருப்பு எல்லாமே நம்ம அரைச்சு எடுத்துட்டோம். இதுக்கு அப்புறமா நம்ம கிழங்கையும் நம்ம அரைச்சு எடுத்துருவோம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க கிழங்கையும் நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்து நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். அரைக்கும் போது லைட்டா தண்ணி விட்டாருங்க. தண்ணி அதிகமா விட்டா நமக்கு கிழங்கு மாவு தனியா போய்டும். அடங்கும் போது நமக்கு மாவு கெட்டியா தான் இருக்கணும். இப்போ அரைச்சு எடுத்துட்டோம். பாத்தீங்கன்னா கெட்டியான பதத்துக்கு இருக்கு. இத ஒரு வேற பவுல்ல நம்ம மாத்தி எடுத்துக்கலாம். இப்போ அடை மாவுல ஒரு பல்லாரி வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. அப்புறம் 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையை அப்பதான் வாசமா இருக்கும். அதோட கொஞ்சமா மல்லி இலை. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மாவோட சேர்த்துடலாம். சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ வெங்காயம் எல்லாமே நம்ம சேர்த்துட்டோங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கிட்ட மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க இதுக்கு மசாலா. அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா கிழங்கு மாவு, அதையும் இதோட சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு அடை மாவு ரெடி ஆயிடுச்சு. இனிமே நம்ம அடை தட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம மாவு கெட்டியா இருக்கிறதுனால நம்மளால கரண்டியால வச்சு இழுத்து விட முடியாது. கையால தான் நம்ம தட்டணும். நல்லா தட்டி விட்டுக்கலாங்க. லைட்டா கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம மேலாப்ல ஆயில் விட்டுக்கலாம். நல்லா இத மீடியம்லயே நம்ம ஸ்டவ் வச்சுக்கணுங்க. ஆன்ல இருந்தா நமக்கு சீக்கிரம் கருகிடும். மீடியம்லயே வச்சுக்கலாம். வெந்ததுக்கு அப்புறமா நாம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ அதுவும் கொஞ்ச நேரம் நமக்கு நல்லா வேகட்டும். ஸ்டவ் மீடியம்லயே வச்சுக்கோங்க. இல்லனா நமக்கு கருகிடும். இப்போ நமக்கு அடை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இத ஒரு வேற பிளேட்டுக்கு நம்ம மாத்தி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்மளோட மரவள்ளி கிழங்கு அடை சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்டை எங்களுக்கு கண்டிப்பா சொல்லுங்க. மறக்காம எங்க Ayin's Kitchen-ஐ Subscribe பண்ணுங்க. Thank you for watching.